கவர்ச்சிகரமா பேசி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவர் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இந்த ஆற்று மணல் அலுவலில் அங்கே அந்த அழுகின்ற அந்த கடத்தல்காரர்களை இந்த மணிவண்ணன் என்பவர் ஒரு புகார் அளித்தார். அவரை வெட்டி சாட்சிக்கிறாங்க. படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, ஆனா வேறு விதமா கேச மாற்றி அமைச்சிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு இதெல்லாம் யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காவல்துறை பொய்யான வழக்கு ஜோடிக்க அதற்கு பிறகு அந்த பல துறை இப்போ திமுக ஆட்சிக்கு பிறகு அவருடைய துறையில பல ஊழல் இருந்திருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக அரசு வந்த பிறகு அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இருப்பார். அதிகாரிகள் கவனமா இருக்க வேண்டும். அதே போல காட்டிலே மணல் அள்ளப்படுகிறது, திருட்டுத்தனமா மணல் அள்ளப்படுகிறது. அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம். ஆக திருட்டுத்தனமாக மணல் அள்ளுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, ஏழு மாவட்டத்தில் உயர் அதிகாரிகள் சரி, ஏழு வருவாய்த்துறை அதிகாரிகள் சரி. ஆக இதற்கு இந்த மணல் அள்ளுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வோம். திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆத்தூர், மண்மங்கலம், கடவுமுச்சி ஆகிய 3 ஊராட்சிகளில் 9 கோடி மதிப்பீட்டு கூட்டுப்பணி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆண்டாங்கோயில், மேம்பாலம், மேற்பாகம் ஊராட்சி சுமார் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அமராவதி ஆற்றின் குடிநீரை பெரிய ஆண்டாங்கோயில் பகுதியில் 15 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. MGNREGS திட்டத்தை செயல்படுத்திய தேசிய அளவில் கரூர் மாவட்டம் 2ஆம் இடம் பிடித்தது அதிமுக ஆட்சி. நீர் மேலாண்மை தேசிய கரூர் மாவட்டம் 2ஆம் பிடித்தது தமிழகத்தில் பெருமிதத்தை அதிமுக ஆட்சியில்.
வாங்கல் சாலை, வெள்ளியணை சாலை, காந்திகிராம் சாலை, ஈரோடு சாலை கொடுக்கணுமா? இந்த குவாரி வைக்கின்ற உரிமையாளர்கள், ஜல்லி உற்பத்தியாளர்கள், எம்சாண்ட் உற்பத்தி செய்யறவங்க ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுமா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் டன் இன்னைக்கு வந்து அரை செய்யறாங்க. ஜல்லிக்கும் எம்சாண்டுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. 10 லட்சம் டன்னுனா ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு இந்த ஜல்லி குவாரி வைத்துக்கின்றவர்கள் 10 கோடி லஞ்சம் கேட்டு அவங்களை மிரட்டி கொடுக்கிறாங்க. நேற்று தினம் நாமக்கல்ல பணம் கொடுக்க மாட்டேன் என்று குவாரி உரிமையாளர் சொன்னதை பல லாரிகளை அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த லாரிகள் எல்லாம் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி அரசு அதிகாரிகள் தவறாக இந்த அரசுக்கு உடந்தையாக இருக்கின்றீர்கள். இதை எச்சரிக்கின்றேன். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இப்படி கொள்ளையடித்த பணத்தை வைத்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டுமா வேண்டாமா? ஆக குவாரி உரிமையாளர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயவு செய்து ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் திமுக கட்சிக்கு லஞ்சமா கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா அவர் ட்ரோன் விடுறார், நாங்களும் ட்ரோன் விடுவோம். எங்களுக்கு ட்ரோன் விட தெரியும். ஆனா உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம். அதனால விடியா திமுக அரசு வேண்டும் என்ற திட்டமிட்டு குவாரி உரிமையாளர்களை மிரட்டி அவர்கள் இடத்திலிருந்து பணத்தை பறிப்பது கொடுமையின் கொடுமை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசுடன் பேசி உங்களுக்கு அதிமுக கட்சி துணை நிற்கும்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காவிரியில் புதிய 2 கதவணை கட்ட திட்டமிட்டு தயார் செய்ய சிகிச்சை அளித்து வந்தோம். அதை இந்த அரசாங்கம் பொறுத்துக் கொள்ள முடியாம அரசின் கால் பிடிச்சது காரணமா அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி முடிந்தவுடனே 2000 அம்மா மினிக்கிறீங்களா, 1000 அம்மா மினிக்கிறீங்க தமிழகத்திலே திறக்கப்படும்.